சங்கீதம் 113 7, 8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். வசனம் என்ன சொல்லுது? எளியவனை அவர் எங்கிருந்து தூக்குறார்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவன் என்று சொல்கிறவளை ஒருவேளை ஒரு பணம் இல்லாத வசதி இல்லாதவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யார் தேவையோடு நிற்கதியாக அவருடைய பாதத்திலே வருகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எளியவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்க, நடந்தாலும் பெரிய மழை வந்துடுச்சு. விழுப்புரம் பக்கத்துல எல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி. அந்த கார் அப்படியே அரிச்சுக்கிட்டு வெளியில் எங்கே வந்துடுது? ரோட்டுக்கு வெளியில் வருது. பெரிய வசதி படைத்தவங்க இல்லை, அது பெரிய மந்திரியாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க யார்? நிற்கதி தான். அப்போது நிற்கதியாக இருக்கிற வேளையில் கர்த்தருடைய பிள்ளையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை என்ன செய்கிறார்? தூக்கி எடுக்கிறார். அந்த நேரத்தில் உன்னுடைய பணபலமோ அல்ல உன்னுடைய ஆள்பலமோ அந்த இடத்துல என்ன செய்ய போகிறதில்ல, ஒர்க் அவுட்டே ஆக. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பி வர்ற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? தூக்கி எடுக்குகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாவீதினுடைய சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறது ஆசைப்படுறேன். தாவீதை எப்படி அவர் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தார், அவர் எப்படி உயர்த்தினார் என்கிறத நாம் பார்க்கலாம். கர்த்தர் சவுல் என்கிற ராஜாவை அபிஷேகம் பண்ணி இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற சமயத்தில் சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். சவுல் கீழ்ப்படியாமல் போகிறதுனால கர்த்தருக்கு என்ன செய்கிறது? மனமடிவாகி போனதுனாலே அவர் யாரை? தாவீதை அரசனாக்க சித்தம் கொள்கிறார். அப்போது தீர்க்கதரிசியான சாமுவேலை கூப்பிட்றார். கூப்பிட்டு நீ என்ன செய்ய, உன்னுடைய கொம்பை எடுத்து தைல கொம்பை எடுத்து அதிலே தைலத்தை நிரப்பி நான் சொல்லுகிற இடத்துக்கு போன்றார். இவர் எங்கே போகிறாரு? நேரே ஈசா என்கிற இடத்துல போகிறாரு. ஆனால் யாருக்கு தெரியாது, யார் அபிஷேகம் பண்ண போகிறான்றலாம் சாமுவேலுக்கு தெரியாது. அது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். அங்கே போகிறார். போகிறவள ஈசா இடத்துல போகிறாரு. போனோன்னா அவர் பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, ஏதோ நம்ம குற்றம் செஞ்சிட்டோமோ, ஏதோ பிரச்சனையோன்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. அப்போ அவர் நீ பயப்படாத, நான் பலி செலுத்த வந்தேன், நீ உன்னையும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீ கூட்டி ரெடி பண்ணி கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்துறதுக்கு வா என்று சொல்லிட்டு வர சொல்கிறோம். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. அப்போ 7 குமாரர்களும் சாமுவேலுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு உன் பையனை ஒவ்வொருத்தராக கூப்பிடுறார். முதல்ல வந்து அவர் மூத்த பையனை என்ன செய்கிறாரு? கூப்பிடுறார். மூத்த பையனை பார்த்தோன்னே சாமுவேலுக்கு தெரியுது, ஓ இவன் தானா ராஜாவாக இருக்கும். ஏன்னா அவனுடைய உடல் பலமும் அவன் முகஸ்துதி அவனுடைய ஆள் தத்துவம் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே சாமுவேல் அவர் மனசில் நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? ஓ இவன் தான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அதாவது 1 சாமுவேல் 16:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்காதீங்க, மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் என்னத்தை பார்க்குறா? இருதயத்தை பார்க்கிறார். அப்போது இவரை விட்டாச்சு. அடுத்து 2வது பையனை கூப்பிட்றாங்க. அவனும் இல்லை. நின்ற 7 பேரையும் செலக்ட் பண்ணல. யார்? சாமுவேல். அப்போ கேட்குறாரு, ஒரு சாமுவேலுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னடா இவங்க 7 பசங்களை வச்சுருக்கிறாரு, இவருக்கு யாருமே எல்லாருமே கர்த்தர் வேணான்றாரு. அப்போ அவருக்கு ஒரு டவுட் வந்து கேட்குறாரு, யார்கிட்ட? இந்த ஈசாவிட்ட கேட்குறாரு, இன்னும் உனக்கு யாராவது குமாரர்கள் இருக்கிறார்களா?
அப்போ அவன் சொல்கிறான், இது ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனை ஆடு மேய்க்க விட்டுருக்குறேன், அந்த பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு நிர்வசாரமாக சொல்கிறார். ஏன்னா பொதுவாக ஆடு மேய்க்கிறவங்க சின்ன பசங்களை தான் ஆடு மேய்க்க விடுவாங்க. அதாவது ஒன்றுக்கு பொல்லாதவனை தான் ஆடு மேய்க்க விடுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து மண்டை கிடையாது, தேவையில்லை, உடல் பலம் தேவையில்லை, ஆள் தத்துவம் ஒன்றும் தேவையில்லை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. அப்படியே கூட்டிகிட்டு போனால் போகும். அப்போது அப்படிப்பட்டவனை தாவீது ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அவனை கூப்பிட்டு வரேன், அப்போ அவனை கூப்பிட்டு வாங்கன்றது சாமுவேல் சொல்கிறார். அவரை கூப்பிட்டு வரேன். கூட்டி வரவள கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் செலக்ட் பண்ணால் யார், இவன் தான் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் யாரை பார்க்குறாங்க, மனுஷன் முகத்தை பார்க்குறான், சரீர வளர்ச்சியை பார்க்குறான், ஆள் தத்துவத்தை பார்க்குறாங்க, அவனுக்கு என்ன ஆஸ்தி இருக்கிறதுங்கிறத பார்க்குறான், அவனுக்கு என்ன வசதி இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, இது எல்லாவற்றையும் வைத்து தான் அவனை மனுஷன் என்ன செய்கிறான், அவனுக்கு கொடுக்குற மதிப்பானாலும் சரி, மரியாதையானாலும் சரி, ஆள் தத்துவம் எதுவானாலும் கொடுக்கறது அவனுடைய வெளியரங்கமான தோட்டத்தை பார்த்து தான் மனுஷன் என்ன செய்வான், இடம் போகணும். ஆனால் எங்கேயோ ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதினுடைய இருதயத்தை யார் பார்த்தா, ஆண்டவர் பார்த்தா. அந்த இருதயத்தில் அவன் என்னன்னா கர்த்தருக்கு முதலிடத்தை வரைந்திருந்தான், கொடுத்திருந்தான். என்னுடைய ஹீரோ யாரு, கர்த்தர். என்னுடைய ராஜா யாரு, கர்த்தர். நான் யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறேன், அவருக்கு முதலிடம் கொடுத்துறேன். நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேன், கர்த்தரை நான் நேசிக்கிறேன். அந்த ஒரு இருதயத்தை அவர் எங்கே இருந்தோ கண்டுபிடிச்சிட்டார். அது யாருக்குமே தெரியல. ஆனால் உன்னுடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு, காண்கிறார். யார் உன்னுடைய ஆண்டவர், யாரை நீ ஆராதிக்கிறாய், யாரை நீ நேசிக்கிறாய், அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆளுக்கு நீ இடம் கொடுக்காம அவரை மட்டுமே நீ ஆராதிக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தை காண்கிறார். நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடிசையில இருந்தாலும் சரி, அதை அவர் காண்கிறார். கர்த்தர் இருதயத்தை காண்கிறார். நீ ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவனாக கூட இருக்கலாம். ஆடு மாடு மேய்ப்பதற்கு மட்டும்தான் தகுதி என்று சொல்லி ஈசாய் அவனை குறித்திருந்தான், தாவீதை. ஆனால் கர்த்தர் தகுதி வேறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து என்ன செய்கிறாரு, தூக்கி எடுத்து சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். சாமுவேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் எப்பொழுது அவன் தலையில் இவருடைய எண்ணெயை ஊற்றி அவரை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணினாரோ அந்த செகண்டிலேயே 1 சாமுவேல் 16:13 படிச்சு பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அந்த நாள்லயே என்னாச்சு, கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல உட்கார்ந்தாரு, தாவீதின் மேலே உட்கார்ந்தார். கர்த்தருடைய ஆவி அவர் மேல உட்கார்ந்த உடனே என்னாச்சு, அவர் செய்வதெல்லாம் வாக்கியம். யார் ஒருத்தர் கர்த்தரை நம்பி அவரையே தெய்வமாக கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவரை தெய்வமாக கொண்டு அவரையே வணங்கி அவரே நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை இடத்திலே கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது அவர்கள் செய்வதெல்லாமே வாக்கியம். அதை பாடணும், வெற்றி வெற்றி பவனி செல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறார். வெற்றியை நமக்கு தருகிறவர் அவர். அதனால அவரையே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார், புழுதியிலிருந்து தூக்குகிறார், வெற்றியை தருகிறார். அதை விட இரண்டாவதாக, அப்படி அவர் நம் புழுதியிலிருந்து தூக்குறார், அநேக வாய்ப்புகளை நம்ம அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். வெற்றி பவனி செல்வதற்கான வாய்ப்புகளை அவர் நமக்கு தருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு திறமை இருக்குது. இப்போ ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நடிகர். ஆனால் அவரை விடவும் நடிக்கக்கூடிய அநேகர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறான். அவனுடைய திறமைகள் என்ன செய்யல, வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படலை. இன்றைக்கி அவர் நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து நம்முடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கார்.
அவருடைய திறமையானவங்க எத்தனையோ பேர் உங்களை கண்முன்னே எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் வாய்ப்புகள் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. திறமையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அந்த திறமைக்கு மேலாக வாய்ப்பை யார் தான் தரணும்? அவர் தான் தரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:22 பார்த்தீங்கன்னா இந்த தாவீதுக்கு கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கிடுச்சு. அதே வேளையில் சவுலுக்கு என்ன போச்சு? பொல்லாத ஆவி வந்து சவுலுக்கு மேலே வந்து இறங்கிடுச்சு. அந்த பொல்லாத ஆவி வந்து சவுலுக்கு மேலே இறங்குறதுனால அவன் அலைக்கழிக்கப்பட்டான். அப்போது ராஜா வந்து பொல்லாத ஆவியினாலே அலைக்கழிக்கப்படும் பொழுது அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுரமண்டலத்தை வாசிக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா இந்த இந்த அலைக்கழிக்கிற ஆவி என்ன செய்யணும்? போயிடும் அப்படின்றாங்க. அப்போ தேடுறாங்க, யாருடா சுரமண்டலம் வாசிக்கிறதுன்னு தேடுறாங்க. தேடுற வேலை சொல்கிறாங்க, ஈசாயின் மகன் தாவீது, அவனுக்கு சுரமண்டலம் வாசிக்க தெரியும்னு அவனை கூட்டி வராங்க. அவனை கூட்டி வந்து சாவீதுகிட்ட விட்டு அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிறாங்க. வாசிக்கிற வேலை அவனுடைய அந்த பொல்லாத ஆவியினால் அலைக்கழிக்கப்படுறதுலேருந்து அவன் என்ன செய்கிறான்? விடுதலை ஆகிறான். அப்போது தாவீதின் மேலே அவனுக்கு ஒரு இது வருது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு ராஜாவின் சந்நிதத்திலே போகிறதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்கினார். சாதாரணமாக ஒரு ராஜா கிட்ட போயிட முடியுமா? சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன் போக முடியுமா? இல்லை, ஆடு மேய்க்கிறவன் நல்ல மொத்த படித்தவனே, பெரிய பணக்காரனே, வசதியானவனே, முகாசாலின் பக்கத்தில் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் ஒரு ஆடு மேய்க்கிறவன் ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று சுரமண்டலம் வாசிப்பதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாய்ப்பின் மூலமாக ராஜாவுக்கு அவன் என்ன ஆகிறான்? அறிமுகமாக்கப்படுகிறார். வாய்ப்பை என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்து என்ன வாய்ப்புன்னா, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அந்த காலங்களில். அப்போது போருக்காக இவர் அந்த தாவீதோட அண்ணன்மார் 3 பேர் போரில் இருக்காங்க. அப்போ ஈசா சொல்கிறாரு, யார்? தாவீதோட அப்பா, உன் அண்ணன்மார் என்ன இருக்காங்க? போரில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆகாரம் நீ கொண்டு போகணும். வறுத்த பயறு, அந்த பால் ஆடைகள், இது எல்லாத்தையும் உன்கிட்ட தர்றேன். நீ போய் அவங்க அண்ணனுக்கு இதை கொடுத்து அவங்கள சுக செய்தியை கேட்டு வா அப்படின்னு சொல்லி ஈசா என்ன செய்கிறாரு? அவன் தாவீதை அவன்கிட்ட அனுப்புகிறார். இப்போ தாவீதை என்ன செய்கிறான்? ஆடுகளை ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு யார்கிட்ட போகிறாரு? அந்த போர் தடவாளத்துக்கிட்ட போகிறான். போகிற வேளை பெலிஸ்தீரில் கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் 6.25 அடி உயரமானவன். அவன் வந்து இவன் ஒரு மலை அந்த பெலிஸ்தர் ஒரு மலையிலையும் இஸ்ரேல் மக்கள் இன்னொரு மலை பக்கத்தில் நின்று நிற்கிறாங்க. இடையில பள்ளத்தாக்கு. அப்போது அந்த கோலியாத்து வந்து நிற்பானா, வந்து நீ என்ன சொல்லுவானா, இஸ்ரேல் ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்கிறீங்க. உங்களில் ஒருத்தன், யாராவது ஒருத்தன் எனக்கு நேருக்கு நேராக போரிடுவதற்கு தகுதியானவன், திறமையானவன், என்னால் போரிட முடியும் ஒருத்தன் வாங்கயா. ஒருத்தன் வந்தான்னா என்ன கொன்னான்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பெலிஸ்தியரும் என்ன செய்வாங்க? உங்களுக்கு வேலையாட்கள் ஆகிடுவாங்க. இல்லை, எனக்கு எதிராக போரிட வர்ற ஒருத்தன், அவனை நான் வீழ்த்துறேன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் யாருக்கு வேலைக்காரர் ஆகணும்? இந்த பெலிஸ்தருக்கு வேலையாட்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நிற்பானான். அவனோட தோட்டத்தையும் அவனை வந்து தலையில் சீரா, அடுத்து மார்பில் வந்து வெண்கல கவசம், ஈட்டி போன்ற எல்லா ஆயுத இதுகளும் தரித்துட்டு வந்து நிற்பான். அவனை பார்த்த உடனே இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அவனை வீழ்த்தத்தக்க தைரியமான ஒருத்தர் கூட எங்கே இல்லை? இஸ்ரவேலில் இல்லை. அப்போது தாவீது பார்க்குறான், என்னடா ஜீவிக்கிற ஜீவாதிபதி அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை, கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிற ஒருத்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு இஸ்ரவேலிலே யாருமே இல்லாமல் போனாங்களேன்னு அவனுக்கு என்னது வருத்தம் ஆயிடுச்சு. அப்போது என்ன சொல்கிறான்? அவங்க இருக்கிற போர் வீரர்கிட்ட கேட்குறான், என்ன இது அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாயா, 40 நாளாக இதை தான் சொல்கிறான். நம்மளால் அவனை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லை. இவனை வீழ்த்துகிற, இவனை கொல்லுகிற ஒருத்தனுக்கு
யார் அவனை கொல்றாங்களோ அவனுக்கு ராஜா அவனை ஐஸ்வர்யனாக்கி அவனுடைய மகளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த அளவுக்கு சவுல் ராஜா ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவன் சகோதரர்கள்லாம் இவன் இப்படியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கார பார்த்த உடனே அவன் சகோதரர்கள்லாம் இவனை துரத்துறாங்க. ஏண்டா சின்ன பையன், நீ இங்கே வந்திருக்கவே கூடாது. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? சாப்பாடு கொடுத்துறதுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒன்று அனுப்புனார். நீ சாப்பாடை கொடுத்தியா? நீ என்ன செய்யணும்? நீ கிளம்பி போக வேண்டியதானே. அந்த ஆடையெல்லாம் எங்கே விட்டேன்னு சொல்லி அதட்டுறாங்க. உடனே இவன் பயந்து போய் பக்கத்தில் வேற ஒரு கூட்டத்தில் போய் நின்று விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போது இவனுக்கு ஒரு வெறி வருது. என்ன சொல்கிறான்? இவனுடைய அந்த வீரத்தை பார்த்து, பேச்சை பார்த்து அந்த போர் வீரர்கள் கொண்டு போய் இவனை ராஜா கிட்ட கொண்டு விடுறாங்க. ராஜா, இவன் அந்த இஸ்ரவேலை நிந்தித்த பெலிஸ்தீன் கோலியாத்துக்கிட்ட போரிடுறதுக்கு தயாராக வர்றான்றான் அப்படின்னு போய் சொல்கிறான். அப்போ ராஜா அவனை பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீ சின்ன பையன், நீ மிகவும் இளையவன். அவன் அப்படி இல்லை, அவனுங்க பிறந்தது முதலே அவன் போர் செய்து பழக்கப்பட்டவன். யாரு? கோலியாத்து. அவனுக்கு போர் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் உனக்கு என்ன இல்லை? உனக்கு ஒன்றுமே இல்லை. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதியா, நீ கிளம்புன்ற. அப்போ அவன் சொல்கிறான், அவன் என்ன அவன் சொல்கிறான், தாவீது ராஜாவே, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஆடை பிடிக்க வந்த ஒரு சிங்கத்தை, கரடியை நான் கொன்றிருக்கிறேன். அந்த சிங்கம் என்னை தாக்க வந்த பொழுது அதன் வாயை கிழித்து அந்த தாடை எலும்பை உடைத்தேன். அப்படி என்னால் முடியும். வேண்டாம், இந்த கோலியாத்து ஒரு சிங்கத்துக்கு அளவு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சிங்கத்தையே கொல்ல முடிந்த என்னால் இந்த கோலியாத்தை வீழ்த்த என்னால் முடியும் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். உடனே ராஜா பார்க்குறாரு, சரிப்பா அப்படின்ட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாரு, தலை கவசம், அடுத்து வெண்கல கவசம், ஈட்டி, பட்டயம் எல்லாத்தையும் இவனுக்கு அணிவிக்கிறாங்க. அணிவிச்சு அவன் போர் வீரன் மாதிரி நடந்து பார்க்குறான். இவன் வேற குள்ளான். கோலியாத்து என்னது உயரம். நடந்து பார்த்தா அவனுக்கு இது இன்னும் ஒத்து வரல. ஏன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்தவன் அல்லவா. அவன் சொல்கிறான், இந்த அப்பியாசம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த அப்பியாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு மேய்க்கிறவன் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு தடி வச்சுருப்பாங்க. எதுக்காக? ஏதாவது துஷ்ட மிருகம் வந்தால் துரத்துறதுக்கும், இது கிளைகளை இது பண்ணுறதுக்கும் தடி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கவுன் எடுத்துக்கிட்டான். ஒரு கவுனு அவன்கிட்ட இருந்தது. இதெல்லாம் போர் இந்த ஆடு மாடு மேய்க்கிற வச்சுருப்பாங்க. 5 கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டான். அவன் பையில் போட்டுக்கிட்டு, எனக்கு இந்த அப்பியாசம் எதுவும் வேண்டாம், இதே போதுன்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு முன்னாடி நிற்கிறான். யார்? ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய பலத்தில் போய் நிற்கிற வேலை. அவன் சொல்கிறான், ஏளனம் பண்ணுறான். யார்? அந்த கோலியாத். டே, நீ என்ன, நான் ஒரு நாயா? ஒரு நாயை துரத்துற மாதிரி ஒரு தடியை கொண்டு வந்து நிற்கிறிய. நான் நினச்சா உன்னை தூக்கி இன்னைக்கு கொண்டு போட்டான்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? கண்ட மிருகங்கள்லாம் மாம்சத்தை சாப்பிடும் அப்படின்னு வச்சு இவனை பரியாசம் பண்ணுறான். அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான், 1 சாமுவேல் 17:45 பாருங்களேன். என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு மிகப்பெரிய பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, கேடகம் இருக்கிறது. யாராவது எரிஞ்சாலோ வெட்டினாலோ அந்த கேடகம் என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தலாம். இதெல்லாம் வைத்து விட்டு என்னிடத்தில் வருகிறாய். நான் வர்றது எதனால வரேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் இருக்கிற பலம் என்னது? கர்த்தருடைய நாமம். பாடுறோம் பார்த்தீங்களா? இயேசு நாமம் இனிதான நாமம். அப்பேற்பட்ட மேலான நாமத்தை நாம் தரித்திருக்கும் பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற பட்டயமோ ஈட்டியோ வேறு எந்த காரியமும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே முடியாது. அந்த தாவீது என்ன செய்கிறான்? அதை கவுன் எடுத்து ஒரே அடிக்கிறான். அவன் நெற்றியில் விழுது.
அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். யாரு? கோலியாத்து. அந்த சுருண்டு விழுந்த கோலியாத்தை வெட்டுவதற்கு ஒரு பட்டயம் கூட இவங்கிட்ட இல்லை. யார்கிட்ட? இந்த தாவீது கிட்ட இல்லை. அவன் என்ன பாருங்க, ஓடி போய் அந்த பெலிஸ்தீன் அண்டையில் இருக்கிற பட்டயத்தை உருவி அவனை வெட்டுகிறான். யாருக்கிட்ட? எதிர்கோஷ்டியில் இருக்கிறவனுக்கிட்ட ஒரு பட்டயம் இருக்கு, கத்தி இருக்கு. அந்த கத்தைய அவனை தள்ளி விட்டு அவன் உருவிதான் அவனை வெட்டி காலி பண்றான். அப்போ அவருடைய நாமத்தை உடையவர்களை, அவருடைய நாமத்திலே நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. அவருடைய நாமத்திலே நமக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. அவருடைய நாமத்திலே எல்லா வசதிகளையும் தருவதற்கு, நம்முடைய தேவையை சந்திக்கிறதுக்கு அவருடைய நாமம் நமக்கு என்னதாக இருக்கிறது? போதுமானதாக இருக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கு அவருடைய நாமம் மட்டுமே போதும். என்னுடைய பணபலமோ, என்னுடைய ஆள்பலமோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய வேறு எந்த காரியங்களுமோ தேவையே இல்லை. அவரை தெய்வமாக நீங்கள் கொண்டு அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன தருகிறார்? வெற்றியை தருகிறார். அப்போதான் வெற்றி கிடைச்சிச்சு. அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியாத அளவுக்கு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அப்போ பெரிய வெற்றி யார் மூலம் கிடைத்ததுன்னு மக்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. அப்போ பெண்களும் மக்கள் எல்லாரும் ஆடி பாடி பவனி வர்றாங்க. என்ன பவனி? வெற்றி பவனி வர்றாங்க. அப்போ என்ன பாடுறாங்க தெரியுமா? சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10,000. அப்போது சவுலுங்கிறது என்னது? ராஜா. தாவீது யாரு? ஆடு மாடு மேய்க்கிறவன். சவுல் கொண்டது யாருன்னு தான் 1000 தான். ஆனால் தாவீது கொண்டது 10,000 பாடுறாங்க. அப்போது அன்னைக்கு இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதால முடிந்தது. ஒரு கரடியை கொன்னான், சிங்கத்தை கொன்னான். யாருக்காக தெரிஞ்சதா? அவன் கொன்னான்னு சொல்லி அவன் சொல்றதான் தெரியும். அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, தெரியாது யாருக்குமே. அப்படி கொன்னா கூட என்ன பிரயோஜனம்? ஆனா ஒரு கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே வீழ்த்தும் பொழுது இத்தனை பேர் அவனை என்ன செய்யறாங்க? புகழ்றாங்க, வெற்றி பவனி வர்றாங்க. ஒரு பெரிய பெரிய வெற்றி யாருக்கு கிடைக்கிறது? இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கிறது. ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தை கொண்ட தாவீதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அவன் மகா பெரிய கோலியாத்தை அதே பலத்தோடு வீழ்த்தும் பொழுது மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கிறது. அப்பேர் பெற்ற வெற்றிகளை தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து வாய்ப்புகளை தந்து வெற்றியையும் தருகிறார். அவர் அவங்க புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற வேலை. ஒரு சில புழுதியெல்லாம் நம்மள்கிட்ட ஒட்டிட்டு இருக்கவே கூடாது. அந்த புழுதி எல்லாத்தையும் உதறி என்ன செய்யணும்? தள்ளிடணும். ஒரு பண்டியை சாக்கடையில் விழுதுன்னு வைங்களேன், அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் திரும்பி அந்த ஒரு சாக்கடை வந்துச்சுன்னா என்ன செய்யும்? போய் அதில் தான் படுத்து. ஆனால் ஒரு ஆடு சாக்கடையில் விழுந்து கிடக்குது, அதை தூக்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சிங்கன்னா அடுத்து என்ன செய்யாது? அந்த சாக்கடையில் அவருடைய நாமத்தை நம்ம அறிந்ததுக்கு அப்புறம், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு விக்கிரத்தினுடைய செயல்களோ வேறு எதுவுமே நம்மளை என்ன செய்யக்கூடாது? தொற்றி கொண்டே இருக்கக்கூடாது. புழுதியிலிருந்து நம்மளை தூக்கி, விக்கிரகங்களிலிருந்து தூக்கி நம்மளை எடுத்த பொழுது அந்த விக்கிரகத்தின் சக்திகள் எதுவுமே கர்த்தரின் சக்தியை, ஆவியானவருடைய சக்தியை முறித்து விட போடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? உதறி தள்ளி போடணும். அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தின் மேலே என்ன செய்யும்? நம்ம வல்லமை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தாவீதினுடைய வந்தார். அப்போ தாவீதின் வல்லமை வர்றதால அந்த மிகப்பெரிய கோலியாத்தை ஒன்றும் இல்லாமல் துரத்தி போடுவதற்கான வல்லமை யாருக்கு கிடைத்தது? தாவீது கிடைத்தது. அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். அவரை மட்டுமே பற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தேவை உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவர் உங்களை சந்திக்க அவர் என்கிறார் போதுமானவராக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்தபடியாக அவர் வெற்றியை தருகிற ஆண்டவர். பல நேரங்களில் சோதனையான காலங்கள் கூட நம்ம கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த சோதனையான சூழ்நிலைகளில் அவர் என்ன செய்கிறார்? உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்க போதுமானவர். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையின்றி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து எங்கே வைக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் உங்களை என்ன செய்கிறார்? மூடி பாதுகாக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடுறாங்க. உடனே சவுலுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே இச்சிங் ஆயிடுச்சு. என்னடா, ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்ட பயணம் நான் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தேன், அவன் போரில் வென்றான், சரிதான், நல்லது தான். ஆனால் இந்த ஜனங்க எல்லாம் என்ன அசிங்கமாக்கிட்டாங்களே, நான் 1000ன்றான், அவன் 10,000ன்றானே. அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. யாருக்கு மேலே? தாவீது மேலே பொறாமை வந்துருச்சு. என்னப்பா செய்கிறான்? எப்படியாவது இந்த தாவீதை என்ன செய்யணும்? காலி பண்ணணும்னு சவுல் நினைக்கிறான். அந்த பொல்லாத ஆவி வருது. வர்ற வேலை யாரை கூப்பிட்றாங்க? தாவீதை கூப்பிட்றாங்க அந்த சுரமண்டலம் வாசிக்கிறதுக்காக. உடனே சுரமண்டலம் வாசிச்சுட்டு இருக்கிறனால இந்த சவுல் என்ன பண்ணுறான்? ஒரு ஈட்டி எடுத்து அவன் மேலே எறிகிறான். கொண்டு போடணுன்ட்டு. யாரை? பக்கத்தில் தானே இருக்கா, ஜஸ்ட் மிஸ்ஸிங். விலகின உடனே அது என்ன பெற்று தோரில் பட்டுருது. இதே மாதிரி 2 முறை என்ன பண்ணிட்டான்? இவனை கொல்வதற்காக சவுல் எத்தனை போடுறான். அதிலேருந்து கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அடுத்து இன்னொரு முறை என்ன ஆகிடுதுன்னா, இவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், இவனை ஐஸ்வர்யனாக்கி தன்னுடைய மகளை கொடுப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கொடுத்துட்டார் சவுல். யாருக்கு? சவுலினுடைய மகளான மீகாலை தாவீது கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி அப்போது இப்போ ராஜ குடும்பத்துக்கு வந்துட்டான். ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவன் எங்கே வந்திருக்கிறான்? ராஜ குடும்பத்துக்கு வந்துட்டான். அப்போது அவன் வீட்டில் இருக்கிற வேலை இவனுடைய சவுலுடைய வேலையாட்கள் அனுப்புகிறான். யாருக்கிட்ட? மீகாளுடைய வீட்டுக்கு, அதாவது தாவீதுடைய வீட்டுக்கு. நீ என்ன செய்யுங்க, அவன் வீட்டில் இருப்பான், அவனை பிடிச்சிட்டு வந்துருங்கன்ற. அவன் வீட்டுக்கு போனால் என்ன விஷயம்னு கேட்டால், ராஜா வந்து பிடிச்சிட்டு வர சொல்லிட்டாருன்னு சொல்லி மீகால்கிட்ட சொல்கிறார். உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு மீகால் என்ன பண்ணுறான்? ஜன்னல் வெளியே தாவீதை இறக்கி அவரை விட்டுறான். அப்போ இவரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஏன் முடியலன்னா, மீகால் சொல்கிறாங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார் படுக்கையில் அப்படின்றான். அப்போ ராஜாவிட்ட கேட்குறாரு, உடம்பு சரியில்லை, ஏன் படுத்திருக்காரா அப்படின்னு. இல்லை அப்போ அந்த கட்டிலோட தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? கட்டில் ஒரு சொருவத்தை வச்சு, வெள்ளாட்டு தோலை வச்சு, ஆள் இருக்கிற மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருக்கிறான். இவனுங்க இந்த வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த கட்டிலோட தூக்கிட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ராஜா என்னதான் இருக்காதுல்ல, ஒரு பொம்மை தான் இருக்கு. அப்போது 2வது முறை என்ன செய்கிறாரு? கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து என்ன செய்கிறார்? பாதுகாத்தார். 3வது முறை அடுத்த ஒரு இடத்துல பார்க்குறாரு. என்னென்னா, இந்த சவுல் அவனை துரத்திட்டே போகிறார். ஏன்னா அவன் ராஜாவாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு வேலையாட்கள் இருக்காங்க, போர்ப்படை தளபதிகள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்கல்ல. துரத்தினே போகிறார் சவுல். அப்போ இவங்களுக்கு சவுலுக்கு பயந்து காத்துங்கிற ஊரில் உள்ள ஆகீஸின் ராஜாவின் இடத்துல இவன் போகிறார் தாவீது. அங்கே பிலிஸ்தர் என்ன போனால் இவன் வரமாட்டான். யார்? அவங்க எதிர்க்கிற ஆளுங்க இல்லையா? அப்போ இங்கே ராஜா துரத்த முடியாது, அந்த பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு தான் அங்கே போகிறார். அங்கே போனால் அங்கே இருக்கிறவன் கண்டுபிடிச்சிட்டான். ஒருத்தன் அங்கே இருக்கிற போர் சிப்பந்திங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சி, ஆமாம் இவன் யார்? ஏற்கனவே நம்ம கோலியாத்தை காலி பண்ணவன், அவனை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவனை பிடிச்சி ராஜா கிட்ட கொண்டு போகிறார். தாவீது ஐயோ இப்போ மாட்டினோன்னா என்ன ஆகிடும்? நம்ம காலி. ஆனால் கடவுள் ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன பண்ணிட்டான்? இவன் பிடிச்சிட்டு போகிற வேலை அப்படியே நாக்க தொங்க போட்டு இங்கெல்லாம் நுரை தள்ளுற அளவுக்கு செட்டப் பண்ணிட்டு அந்த கதவாண்ட அப்படி சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். இப்போ ராஜா இதை பார்க்குறாரு. ஏன்னா எத்தனையோ பைத்தியக்காரங்க நம்ம தேசத்தில் இருக்காங்க, ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்து எங்கிட்ட விடுறீங்களடா என்று சொல்லி அவங்கள திட்டி அனுப்புனார். திட்டி அனுப்பின உடனே இவன் தப்பிச்சு நான் அங்கேருந்து
தப்பிச்சிட்டார். இப்படி பல முறைகளில் என்ன செய்தார், தாவீது சவுல்கிட்டேருந்து தப்பிச்சுட்டே போனார். 1 சாமுவேல் 23:14 நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீர் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. சவுல் அவனை தேடாத இடமே இல்லை. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவனை தேடி வர்ற டைமில் சவுல் தான் தாவீதுகிட்ட மாட்டான். ஒரு முறை தாவீதை பிடிக்கிறதுக்குன்னு நைட்டு கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது ராஜா தனிமையாக மலை ஜாதிக்குன்னு போகிறார். பக்கத்திலே தாவீது இதை பார்த்துட்டான். வசதியாக யாரும் தனியாக மாட்டுறா, சவுல். அப்போ ராஜாவை தாவீதால ஈஸியாக கொல்ல முடியும். ஆனால் மனசில் என்ன நினைக்கிறான், அந்த சவுல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தப்பிக்கிறார். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் இதே மாதிரி தான் மாட்டுறார். ஆனால் தாவீது என்ன செய்யலை, ஒரு ராஜாவை கர்த்தரால் அபிஷேகம் பட்ட ராஜாவை கொலை செய்யக்கூடாதுன்னு கொலை செய்யலை. ஆனால் தாவீதை அவன் கொலை செய்ய எத்தனைப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போது என்னதான் ராஜா துரத்தினாலும் சரி, போர்படை தளபதிகள் எல்லாம் உன்னை துரத்தி உன்னை அழிப்பதற்கு எத்தனைப்பட்டு வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். அவர் நம்மளை எங்கே வச்சு பார்க்குறாரு, கண்மலையின் வெடிப்பிலே உயர்ந்த அடைக்கலத்திலே வச்சு என்ன செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91 சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யாருடைய மறைவில் இருக்கிறவன்? உன்னதமான கர்த்தரின் மறைவிலே நீ இருக்கும் பொழுது எப்பொழுதுமே அவருடைய நிழல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய நிழல்ல நீ என்ன செய்வ, இருப்ப. யாரும் உன்னை பிடிச்சிட முடியாது, யாரும் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. ஆமென். உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவுமாய் இருக்கும். அவர் என்ன சொல்றார், அவருடைய சிறகுகளின் கீழே நீ அடைக்கலம் போகும் பொழுது யாரும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, தேட கண்டுபிடிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராரத்துக்கும் நீ என்ன செய்ய மாட்டாய், பயப்பட. எந்த தீங்கு வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? உன்னதமானவரின் மறைவிலே உன்னதமானவரை நீ பற்றி கொண்டிருக்கும் பொழுது, உன்னதமான கர்த்தரை மட்டுமே நீ விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நிழலிலே நீ தங்கும் பொழுது யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலப்பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அவை ஒன்று என்ன செய்யாது, உன்னை அணுகாது. ஆனால் உன் கண்களால் மட்டும் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு எதிராக எவ்வளவுதான் யார் வந்தாலும் அவங்க எல்லாரும் உன்னை டச் பண்ணவே முடியாது. 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் என்ன செய்யாது, அவங்க யாரும் உன்னை அணுக முடியாது. ஆனால் உன்னை எதிர்த்து வந்த அனைவருக்கும் நடக்கிற காரியத்தை, அவர்களுக்கு நடக்கிற துன்பத்தை நீ உன்னுடைய கண்ணிலே காண்பாய் என்றார். அப்பேற்பட்ட வல்லமே அவரை நாம் பற்றி கொள்ளும்போது என்ன செய்வார், அவர் நமக்கு கொடுப்பார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்திலே அணுகாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே
வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ உன்னதமானவரின் மறைவில் நம்ம இருக்கிறோமா? உன்னதமானவரை நாம் பற்றி கொள்கிறோமா? உன்னதமானவரின் மறைவில் நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மளை என்ன செய்வார்? பாதுகாக்கிறார். யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, டச் பண்ணவே முடியாது. அவருடைய அடைக்கலத்தின் கீழே, அவருடைய நிழலிலே நாம் என்ன செய்வோம்? வாழணும். அதான் ஒரு பக்திமான் பாடுறாரு, எம்எல் ஜெபசிங் ஒரு பாட்டு. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே, பொல்லானும் பொறாமைகளும் மறைவான சதி பலமும், பொல்லானும் பொறாமைகளும் மறைவான சதி பலவும் வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே, கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் என்ன செய்யாது, அனுப்பாது. அவருடைய கரத்தில், அந்த வல்லோனின் கரத்தில் நம்ம வரைபடமாக இருக்கிறோமா? அவருடைய கரத்தில் நம்ம வரைபடமாக இருக்கும் பொழுது அந்த சிலுவையின் மாநிழலில் நம்ம தஞ்சம் பூந்து இருக்கும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? கண்மலையின் வெடிப்பதனில் புகலிடமாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அப்பேற்பட்ட நம்பிக்கை கர்த்தர் நமக்கு இந்த நாளில் என்ன செய்வாராக? தருவாராக. அப்புறம் சங்கீதம் 113:8 பார்த்தீங்கன்னா, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிகாரிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அப்போ இது எங்கே பண்ணுறோம்? சவுல் தப்பிச்சு வந்தார். திரும்பவும் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தேருக்கும் போர் வருது. போர் வரும் பொழுது அங்கே சவுனுடைய பிள்ளை யோனத்தான், அவனுடைய மகன், அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க? போரில் சாகுறாங்க. நாம் பார்த்தோம், சவுல் யார் பக்கத்தில் மாட்டினார்? தாவீது பக்கத்தில் மாட்டினார். ஆனாலும் அவன் ஒன்றும் பண்ணல. ஆனால் அவனாகவே சாகிற மாதிரி போரில் சாகிற அளவுக்கு உள்ள சூழ்நிலை வந்தது. கர்த்தர் அவனை நினைத்தார், காலிப்பட்டார். அதான் படித்தோம் பார்த்தீங்களா? துன்மார்க்கருக்கு வர்ற காரியத்தை உன் கண்களால் காண்பாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறது? கர்த்தர் இவனை ராஜாவாக இருக்கான வாய்ப்பு அங்கே உருவாகிறது. சவுல் என்ன செய்ய போடுறான்? கொல்லப்படுறான். யார் பலப்படுறா? அந்த அடுத்த வசனம் 2 சாமுவேல் 3:1 பார்த்தீங்கன்னா, தாவீது வர வர பலத்தான். பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3:1 தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஏன்னா சவுல் மரிச்சு போனான். சவுளுடைய மகன் என்ன செய்தான்? மரித்து போனான். யாரு பலப்பட்டா? தாவீது வர வர பலப்பட்டான். 2 சாமுவேல் 5:3 பார்க்குற வேளை, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். என்ன வசனத்தில் என்ன பார்க்குறோம்? அவனை எங்கே கூடுறாங்க? பிரபுக்களோடும்
தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜ்யபாரம் யாருக்கு வந்தது? தாவீதுக்கு வந்தது. அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆக உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவனை கர்த்தர் என்ன செய்வார்? ராஜாக்களோடு பிரபுக்களோடு என்ன செய்வார்? உட்கார பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.